DVR Garden Signature Living T Nagar இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் DMart on New Bypass Road, திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. Plot 20 லட்சம் முதல். Contact 9955118814. ஹெல்த் கஃபே தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். தூக்கமின்மை இந்த பிரச்சனை பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்கும். நம்ம ஒரு நாள் தூங்காமல் இருக்கிறோம், ஒரு நாள் இரவு முழுவதும் தூங்காமல் இருக்கிறோம் அப்படின்னா அதை சரி செய்யறதுக்கு நம்ம உடம்பு 7 நாள் எடுத்துக்கும். ஏன்னா நைட் டைம் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நைட்டில் தூங்காமல் ரொம்ப நேரம் இருக்கிறவங்கள பார்த்தோம்னா தெரியும், அடுத்தடுத்த பிரச்சனை நம்ம உடலில் ஹெல்த் இஷ்யூஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ சடனாக உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகுதா, தைராய்டு ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் இருக்கா, ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகுதா, ஹைப்பர் டென்ஷன் வருதா, தேவையில்லாமல் கோவப்படுறீங்களா, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு காரணமாக இருக்கிறது தூக்கமின்மை அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக இரவு நேரத்தில் தூங்காமல் இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். இந்த தூக்கமின்மை அப்படின்ற பிரச்சனையை இருக்கிறவங்கள 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒருத்தவங்க வேறு ஆப்ஷனே இல்லைங்க, நைட்டில் நான் முழிச்சு தான் ஆகணும், நைட் ஷிஃப்ட் தான் நான் பண்ணுறேன், என்னோடய ஒர்க் இந்த மாதிரி தான், நான் என்ன பண்ணுறது, நான் நைட்டு தூங்காமல் இருந்து தான் ஆகணும் அப்படின்னு ஒரு கேட்டகரி சொல்லுவாங்க. இன்னொரு சைடில் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு படுத்துட்டேங்க ஆனால் எனக்கு தூக்கமே வரல, படுத்தாதான் எனக்கு என்னென்னமோ தாட்ஸ் எல்லாம் வருது அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கிறவங்களோ இல்லை ஓவர் திங்கிங் நைட் டைமில் இருக்கிறவங்களோ நம்ம என்ன பண்ணணும், ஸோ நம்மளே செல்ஃபாக அதை கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் தூக்கம் அப்படின்றது வர ஆரம்பிக்கும். இரவு உறக்கம் ஏன் நமக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உடலில் ஸோ டே டைமில் ஃபுல்லாக நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், ஒர்க் பண்ணுறோமோ இல்லையோ நம்ம உடலில் இருக்கக்கூடிய இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே இயங்கிக்கிட்டே தானே இருக்குது, ஃபங்க்ஷன் ஆகிக்கிட்டே இருக்குது இல்லைங்களா. ஸோ அதில் இருக்கக்கூடிய செல் டேமேஜ், நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள், டாக்ஸின்ஸாக இருக்கட்டும், வேஸ்ட் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே கிளென்சிங் ப்ராசஸ் அப்படின்றது நைட்டு தூக்கத்தில் மட்டும்தான் நமக்கு நடக்கும். அதே மாதிரி தான் ஹார்மோன்ஸ், இந்த ஹார்மோன் செக்ரேஷனாக இருக்கட்டும், நம்ம பாடியில் ஒவ்வொரு ஆர்கனுமே தன்னைத்தானே சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உறக்கத்தில் இருக்கக்கூடிய டைம், அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த மாதிரி நைட்டில் தூக்கம் இல்லாமல் ரொம்ப நாளாக இருந்தீங்கன்னா உடலில் நான் சொன்ன மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே ஒரு லிஸ்ட்டே சொல்லிடலாம், அந்த பிரச்சனைகள் எல்லாமே கடகடன் நமக்கு வர ஆரம்பிச்சிடும். இரவு ஆழ்ந்த உறக்கம் பெற என்ன செய்யலாம்? ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம ஒரு சிலருக்கு லைஃப் ஸ்டைலே எப்படி இருக்குன்னா, உட்கார்ந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும், சரியா? ரொம்ப ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இருக்காது. ஸோ உடல் உழைப்பு இல்லாமல் உட்கார்ந்துக்கிட்டே இருக்கீங்கன்னா இரவு தூக்கம் வர கண்டிப்பாக லேட் ஆகும். முன்னாடிலாம் பார்த்தோம்னா நல்லா ஒர்க் பண்ணுவாங்க, கிராமப்புறங்கள்லாம் பார்த்தோம்னா நல்லா ஒர்க் பண்ணிவிட்டு நைட்டு நல்லா ஆழ்ந்த உறக்கம் அப்படின்றது வர ஆரம்பிக்கும். இப்போது நமக்கெல்லாம் அந்த அளவுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இல்லாததுனால ஒருவேளை நிறைய பேருக்கு தூக்கம் இல்லாமல் இருக்கும். அதை நம்ம கரெக்ட் பண்ணணும். எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, காலையிலையோ ஈவினிங்லோ கொஞ்சம் நம்ம எக்ஸசைஸ், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ், அந்த உடற்பயிற்சி அப்படின்னு சொல்கிற முறையை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணும்பொழுது இரவு ஆழ்ந்த உறக்கம் ஏற்படும். அதே மாதிரி காலை நேரத்தில் கொஞ்சம் இந்த பிராணாயாம பயிற்சிகளை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும். அந்த மாதிரி செய்யும்போது ஆக்சிஜன் லெவல் நம்ம உடலில் கரெக்டாக இருக்கும். ஆக்சிஜன் லெவல் கரெக்டாக பேலன்ஸ் ஆகும்போது இரவு நமக்கு ஆழ்ந்த உறக்கம் ஏற்பட ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு இந்த டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குங்க. என்னென்னா, சாப்பிட்ட உடனே உணவு நம்ம சாப்பிட்றோமா, சரியாக டைஜஷன் ஆகாது, உடனே என்ன பண்ணும், அசிடிட்டி கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த அசிடிட்டி ப்ராப்ளம் இரவு தூங்கும் போதும் நமக்கு ஏற்பட்டுச்சுன்னா படுத்து என்னால் தூங்கவே முடியலைங்க, ஆசிட் நெஞ்சு வரைக்கும் வருது, காரமாக புளித்த ஒரு திரவம் மாதிரி எனக்கு தூக்கத்தை கெடுக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதற்குமே நம்ம என்னென்னா அந்த டைஜஷனை நம்ம ப்ராப்பராக வச்சுக்கணும். ஸோ நம்ம டைஜஷன் ப்ராப்பராக இருந்ததுன்னா கண்டிப்பாக இரவு தூக்கம் அப்படின்றது நல்லாவே வர ஆரம்பிச்சிடும். அப்போது நம்ம இரவு உணவு எடுக்கிறத கொஞ்சம் கவனம் செலுத்தி சாப்பிடணும். இரவு ஒரு 8 மணிக்குள்ளே நைட் நம்ம டின்னரை முடிச்சிட்டோம்னா ஈஸியாக நமக்கு ஒரு 10 மணிக்கெலாம் நல்லாவே தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். இல்லைங்க, நான் நைட் ஷிஃப்ட் பண்ணுறேன், ஒரு 12 o'clock 1 o'clock தான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா அவர்களும் 8 மணிக்குள்ளே நம்ம டின்னரை முடிக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் பசி இருந்துச்சுன்னா கொஞ்சம் பாலோ இல்லை ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் நம்ம சாப்பிட்டுக்கலாம்.
ஸோ நைட்டே நம்ம லேட்டாக சாப்பிடும்போது கண்டிப்பாக டைஜஷன் ஆகாது. அதுவுமே நமக்கு என்ன ஆகும்னா அதிகமான ஃபேட்டாக கன்வெர்ட் ஆக ஆரம்பித்து விசரல் ஃபேட் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயமா மாற ஆரம்பிச்சிடும். அப்போது இரவு தூங்கும்பொழுது ரொம்ப சிம்பிளாக இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா 2-3 நாட்கள்லேயே நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கம் அப்படின்றது வர ஆரம்பிக்கும். ஸோ நிறைய பேர் சொல்கிற விஷயம், தூக்கத்துக்கு நான் ஜாதிக்காய் யூஸ் பண்ணேங்க அப்படின்னு சொல்வீங்க. ஜாதிக்காய் யூஸ் பண்ணலாம், அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குது. ஸோ கட்டாயமாக நீங்கள் ஜாதிக்காய் யூஸ் பண்ணும்போது 2 இல்லை 3 சிட்டிகை அளவு மட்டும்தான் அதை யூஸ் பண்ணணும். அதுவும் இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஒரு முழு ஜாதிக்காய் நம்ம எடுத்துக்கணும். அதை சின்ன சின்ன பீசஸாக உடைச்சிக்கலாம். உடைச்சிட்டு நெய்யில் அதை ஃப்ரை பண்ணிவிட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த பவுடர் தான் நைட்டு தூங்கும்போது ஒரு 2 பிஞ்ச் இல்லைன்னா ஒரு 3 பிஞ்ச் 2 அல்லது 3 சிட்டிகை அளவு கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்து இதை பாலோடு குடிச்சிட்டு வரணும். ஸோ இதை ரெகுலராக குடிக்கும்போது ஒரு 2 அல்லது 3 நாட்கள்லேயே ஆழ்ந்த உறக்கம் வரும். ஜாதிக்காய் அதிகமாக எடுத்தால் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு தலைவலியோ மைல்டாக ஒரு தலை சுற்றுலோ வர ஆரம்பிக்கலாம், கான்ஸ்டிபேஷன் வர ஆரம்பிக்கும். அதனால் எடுக்கக்கூடிய அளவு அப்படின்னு பார்த்தோம்னா 2 முதல் 3 சிட்டிகை அளவு. அடுத்து முக்கியமாக சித்த மருத்துவத்தில் பார்த்தோம்னா இந்த கசகசா லேகியம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்குங்க. இந்த கசகசா சொல்லும்போது நீங்களும் நிறைய ட்ரை பண்ணியிருப்பீங்க. இந்த கசகசாவை பவுடராக நான் சாப்பிட்டு பார்த்தேங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி இந்த பவுடரும் நீங்கள் சாப்பிட்லாம். லைட்டாக கொஞ்சமாக நெய் விட்டு கசகசாவை லேசாக வறுத்துட்டு ஃபைன் பவுடராக பண்ணிக்கணும். இதுவுமே நிறைய சேர்க்கக்கூடாது. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பாலில் சேர்த்து நைட்டு குடிச்சிடணும். ஸோ இந்த மாதிரி ரெகுலராக குடிக்கும் போதும் நமக்கு ஆழ்ந்த உறக்கம் வரும். முக்கியமாக இந்த கசகசா லேகியம் பயன்படுத்தும் பொழுதும் ஆழ்ந்த உறக்கம் நமக்கு வர ஆரம்பிக்கும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நைட்டு படுத்ததுக்கு அப்புறம் தான் நிறைய திங்கிங்ஸ் நம்ம என்னென்னமோ திங்க் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அந்த ஹேபிட்டை முதல்ல அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ படுத்த உடனே நம்ம தூக்கத்திற்கான வழிமுறைகள், ஸோ ரொம்ப நேரம் தூக்கம் வரலைங்க, நான் மொபைல் ஃபோன் பார்த்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். தூக்கம் வரலைன்னா நீங்கள் கண்ணை மூடி படுத்துக்கிட்டு இருந்தாலே கொஞ்ச நேரத்தில் நமக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நைட்டு நம்ம எடுக்கக்கூடிய டின்னர் ரொம்ப ஈஸியாக டைஜஷன் ஆகிற மாதிரி இருக்கும். முடிந்த அளவுக்கு நைட்டில் நான்வெஜ் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டயட் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இரவு உறக்கம் அப்படின்றது ரொம்ப சீக்கிரத்தில் வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி நான் சொன்ன இந்த சித்த மருந்துகளும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தூக்கமின்மை அப்படின்ற ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்ம உடலில் நிறைய உடல்நல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். அதை ஆரம்பத்திலே தடுக்கணும்னா நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். ஆழ்ந்த உறக்கம் ஏற்படும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.